Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கிளாஸில் ஒரு சீக்வன்ஸ் எப்போ கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் அதுக்கு இருக்க போது இன் சி ஆஃப் கே செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன்ட் ஆன் அ மெட்ரிக் ஸ்பேஸ் கே. ஓகே, ஸோ அதுதான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மேஜரான ரிசல்ட். ஸோ அதுக்கு எனக்கு இந்த ஃபாலோயிங் டெஃபனிஷன்ஸ்லாம் தேவைப்படுது. ஸோ நான் அந்த டெஃபனிஷன்ஸை ஃபஸ்ட்டு நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டெஃபினிஷன்: யூனிஃபார்ம்லி பவுண்டட் சீக்வன்ஸ். எ சீக்வன்ஸ் அல்லது ஏதோ ஒரு சீக்வன்ஸாக இருக்கலாம் அல்லது ஒரு சப்செட்டாக கூட இருக்கலாம். எ சீக்வன்ஸ் fn இன் C of k comma r, that is set of all continuous function from k to r, is said to be uniformly bounded. Is said to be uniformly bounded if there exists m greater than 0 such that modulus of fn of x is less than or equal to m for all natural numbers and for all x in k. For all x in k. In other words, that is the norm, the subnorm, that is supremum of modulus of fn of x, where x belongs to k. இது definition. This is less than or equal to m for all n in n. இந்த எல்லா ஃபங்க்ஷனும் less than or equal to m. Norm of fn is less than or equal to m for all n in the natural number. For every function in this sequence, m ஒரு யூனிஃபார்ம் பவுண்டாக இருக்குது. அதாவது இந்த நம்பர் m இந்த எண்ணை பொறுத்து மாறலை. அதை தான் யூனிஃபார்ம் பவுண்டுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது ஒரு டெஃபனிஷன், யூனிஃபார்ம் பவுண்டட்னஸ் ஆஃப் எ கிவன் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இன் C of k, r. இங்கே where k is a metric space, where k is a metric space and C of k, r ங்கிறது என்ன? C of k, r ங்கிறது set of all functions from k to r such that f is continuous on k. f is continuous on k. இதுதான் definition of C of k, r. Okay. So next இதோட ஒரு வீக்கரான ஒரு condition, that is point-wise bounded. Okay, point-wise bounded. Definition: a sequence fn in C of k, r, where k is a metric space, is said to be point-wise bounded, is said to be point-wise bounded if for every x in k there exists a number m greater than 0, அல்லது நான் இதை m suffix x ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இது m suffix x ன்னு டினோட் பண்ணுறேன். ஏன்னா இந்த நம்பர் m x பொறுத்து மாறப்போகுது. m suffix x greater than 0 such that modulus of fn of x is less than or equal to mx for all natural number. For all natural number. அதாவது f1 of x less than or equal to mx, f2 of x less than or equal to mx and so on. அதாவது fn of x, modulus of fn of x is less than or equal to mx for all n in n. இப்போ இந்த ரெண்டு டெஃபினிஷனையும்
இந்த ரெண்டு டெஃபனிஷனையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக என்ன தெரிய வரும்னா யூனிஃபார்ம்லி பவுண்டட் சீக்வன்ஸ் இம்ப்ளைஸ் பாயிண்ட் வைஸ் பவுண்டட் சீக்வன்ஸ். ஸோ ரிமார்க் என்னென்னா ரிமார்க் யூனிஃபார்ம்லி பவுண்டட் BDD வந்து பவுண்டட் இம்ப்ளைஸ் பாயிண்ட் வைஸ் பவுண்டட். ஓகே, அதாவது ஒரு சீக்வன்ஸ் வந்து யூனிஃபார்ம்லி பவுண்டடாக இருந்தால் அது வந்து பாயிண்ட் வைஸ் பவுண்டடாக இருக்க போகுது. எதனாலன்னா இந்த MXங்கிறது வந்து யூனிஃபார்ம் பவுண்டட்னஸில் உள்ள அந்த எம்மையே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஆனால் இதோட கான்வர்ஸ் வந்து ட்ரூ கிடையாது. இதோடைய கான்வர்ஸ் வந்து ட்ரூ கிடையாது. ஸோ கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. ஸோ பாயிண்ட் வைஸ் பவுண்டட் does not imply uniform bounded or uniformly bounded. ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா எக்ஸாம்பிள் for n in n let fn of x equal to 0 if x equal to 0 and 1 by n less than x less than or equal to 1. Okay, 1 by n less than x less than or equal to அல்லது இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, 0 எப்போனா if x equal to 0, அதே நேரத்தில் 1 by n to 1லையும் வந்து 0. ஸோ பிக்டோரியலாக வந்து எப்படி இது வந்து 0ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து 1. ஸோ இங்கே 1 by n. ஸோ நான் இப்போ ஃபங்க்ஷனை டிஸ்கிரைப் பண்ண போகிறேன். 0ல் ஃபங்க்ஷன் வேல்யூ 0, அதே நேரத்தில் இந்த இன்டர்வல் 1 by n to 1ங்கிற இந்த இன்டர்வல்லையும் ஃபங்க்ஷன் வேல்யூ 0. அப்போது இங்கே ஓப்பன் 0 to 1 by n-ல் வந்து இதை எப்படி டிஃபைன் பண்ணுறது? ஓப்பன் 0 to 1 by n-ல் நான் இதை வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறது. இந்த லைன் ஜாயினிங் இது வந்து என்னன்னு வச்சுக்கோங்க, இது வந்து 0, n, இது வந்து 1 by n, 0. ஸோ இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணக்கூடிய லைன் ஈக்குவேஷன் என்ன வரப்போதோ அதுதான். ஸோ இங்கே வந்து எப்படி எழுதலாம்னா y minus n by 0 minus n equal to x minus 0 by 1 by n minus 0. இதை சிம்பிளிஃபை பண்ணால் y equal to n. ஸோ இது வந்து nx. ஸோ when x equal to 1 by n, ஸோ இங்கே ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா n minus n square x எப்போன்னா if 0 less than x less than 1 by n. ஓகே, ஃபங்க்ஷன் என்ன fn of x என்ன n minus n square x if 0 less than x less than 1 by n. அஃப்கோர்ஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கிடையாது, ஏன்னா 0ல் வந்து இது கண்டினியூஸ் கிடையாது. ஏன்னா 0ல் வந்து நான் 0ன்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன், 0ல் இது கண்டினியூஸ் கிடையாது. ஸோ நான் இங்கே வந்து எக்ஸாம்பிள் எதுக்கு கொடுக்க வரேன்னா பாயிண்ட் வைஸ் பவுண்டட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீட் நாட் பி யூனிஃபார்ம்லி பவுண்டட் இன் த செட் ஆஃப் ஆல் பவுண்டட் ஃபங்க்ஷன்ஸ், ஓகே, ஸோ இங்கே வந்து இதுதான் என்னுடைய டெஃபனிஷன். தென் fn வந்து செட் ஆஃப் ஆல் b of 0, 1, r. b of 0, 1, rங்கிறது என்ன? செட் ஆஃப் ஆல் பவுண்டட் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் த இன்டர்வல் 0, 1 to r. அதுதான் வந்து நம்மளுடைய டெஃபனிஷன். b of 0, rங்கிறது என்ன? திஸ் இஸ் செட் ஆஃப் ஆல் f from 0, 1 to r such that f is bounded. அவ்வளோதான். ஓகே, இதுதான் டெஃபனிஷன். அப்போ இங்கே fn எல்லாமே வந்து பவுண்டட். fn உடைய மேக்ஸிமம் வேல்யூ என்ன வரப்போகுதுன்னா n வரப்போகுது, மேக்ஸிமம் வேல்யூ. ஆனால் நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணலான்னா இந்த சீக்வன்ஸ் வந்து பாயிண்ட் வைஸ் பவுண்டட் பட் நாட் யூனிஃபார்ம்லி பவுண்டட். இப்போது இது வந்து பாயிண்ட் வைஸ் பவுண்டடாக கூட இருக்காது. எப்போன்னா வந்து 0லையும் நான் இதே டெஃபனிஷனை கொடுத்தேன்னா பாயிண்ட் வைஸ் பவுண்டட் கிடையாது. ஆனால் அதனால தான் நான் வந்து 0ல் என்ன பண்ணிட்டேன்னா 0ல் வந்து ஃபங்க்ஷன் வேல்யூ 0ன்னு எடுத்திருக்கேன். when x equal to 0, function value is 0. When x is between 1 by n to 1, the function value is 0. Between 0 and 1 by n, the function value is n minus n square x whenever for fn of x. So நீங்கள் n வேரி பண்ண
இந்த ஃபங்க்ஷனும் வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கிடச்சிட்ருக்கும். இந்த சீக்வன்ஸ் வந்து பாயிண்ட் வைஸ் பவுண்டட் பட் நாட் யூனிஃபார்ம்லி பவுண்டட். ஸோ அதை நான் ப்ரூஃப் கொடுக்க போகிறது இல்லை, பட் நீங்கள் இதை ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸசைஸ் வந்து என்னென்னா எக்ஸசைஸ். ஸோ தென் Fn is a point-wise bounded functions in B of 0, 1, R but not uniformly bounded. Okay. ஸோ நம்ம சோஃபார் 2 டெஃபனிஷன் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து யூனிஃபார்ம்லி பவுண்டட், இன்னொன்று வந்து பாயிண்ட் வைஸ் பவுண்டட். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே ரீகால் பண்ண விரும்புகிறேன். என்னென்னா யூனிஃபார்ம்லி பவுண்டட் சீக்வன்ஸாக இருந்தால் கூட அது வந்து அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து நீட் நாட் கன்வர்ஜ் யூனிஃபார்ம்லி. ஓகே, ஸோ அந்த எக்ஸாம்பிளை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் fn of x equal to x power n for x belongs to 0 to 1. Okay, let fn of x equal to this one for n in n. Then இதோடைய limit function என்னன்னு பார்த்தீங்கன்னா, then the limit function is f of x equal to 0 எப்போனா if 0 less than or equal to x less than 1, 1 if x equal to 1. ஓகே, இதோடைய லிமிட் ஃபங்க்ஷன். ஏன்னா x 1ன்னா fn of 1 is 1. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு 1. x வந்து 1 விட கம்மியாக இருக்குது, அதே நேரத்தில் கிரேட்டர் than or equal to 0. இந்த இன்டர்வல் எடுத்துக்கோங்க. நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா x power n converges to 0 whenever mod x is less than 1. ஸோ அதை யூஸ் பண்ணோன்னா இதோடைய லிமிட் ஃபங்க்ஷன் வந்து 0 if 0 less than or equal to x less than 1, 1 if x equal to 1. இப்போ இந்த லிமிட் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் இல்லை, இது டிஸ்கண்டினியூஸ் அட் x equal to 1. ஆனால் fn எல்லாமே கண்டினியூஸ். ஓகே, இப்போ fn வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்டாக இருந்ததுன்னா லிமிட் ஃபங்க்ஷன் மஸ்ட் பி கண்டினியூஸ். அதுதான் நம்ம ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸாக பார்த்துருந்தோம். அதனால் வந்து இங்கே லிமிட் ஃபங்க்ஷன் வந்து நாட் கண்டினியூஸ், ஹென்ஸ் fn cannot converge uniformly. ஓகே, or fn does not converge in C of k. So we have recall that the sequence fn does not converge uniformly. இதோடைய அர்த்தம் என்னன்னா, நமக்கு வந்து C of k, Rங்கிறது வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ்னு தெரியும். அதில் இது ஒரு சீக்வன்ஸு, ஒரு மெட்ரிக் ஸ்பேஸில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அது கன்வர்ஜா இல்லையான்னு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ C of k, Rங்கிற மெட்ரிக் ஸ்பேஸில் இந்த சீக்வன்ஸ் வந்து நாட் அ கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ். தட் இஸ், இன் அதர் வேர்ட்ஸ், that is fn is not a convergent sequence in C of 0, 1 or metric space. In the metric space C of 0, 1. இதை தான் நம்ம வந்து இந்த C of 0, 1ல் எப்போ வந்து ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகும் ஆகாது இதை ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் 2 விஷயம் தான் யூனிஃபார்ம்லி பவுண்டட், பாயிண்ட் வைஸ் பவுண்டட்ங்கிற டெஃபனிஷன். இப்போ நம்ம வந்து இன்னொரு டெஃபனிஷன் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் என்னன்னா C of 0, 1 ஆர் C of k, Rங்கிற மெட்ரிக் ஸ்பேஸில் எந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகும் அதை வந்து சொல்கிறதுக்கு, அதை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு க்ரைட்டீரியா தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான டெஃபனிஷன் தான் வந்து ஈக்கி கண்டினியூஸ் ஃபேமிலி ஆஃப் ஃபங்க்ஷன். டெஃபனிஷன்: a subset crypt f, a subsetங்கிறத விட a set crypt f subset of C of
K, R. ஏற்கனவே நமக்கு இது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்னு தெரியும். இந்த மெட்ரிக் ஸ்பேஸில் இந்த சப்செட் எடுத்திருக்கோம். is said to be a equicontinuous, said to be an equicontinuous family if it satisfies the following. If for every epsilon greater than 0 there exists delta greater than 0 such that for every epsilon greater than 0 there exists a delta greater than 0 such that for x, y in K with d of x comma y less than delta we have modulus of f of x minus f of y is less than epsilon for every f in script f. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம வந்து நிறைய விதமான கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ யூனிஃபார்ம்லி கண்டினியூவஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கண்டினியூட்டி வந்து ஃபார் எவ்ரி எப்சிலன் தேர் இஸ் அ டெல்டா. அந்த டெல்டாங்கிறது வந்து டிபெண்டிங் ஆன் த பாயிண்ட் ஆஃப் த டொமைன். ஓகே, டொமைனில் உள்ள பாயிண்ட்ஸை பொறுத்து அந்த டெல்டாங்கிற நம்பர் வேரி ஆகிட்டே இருக்கும். ஆனால் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸில் வந்து அப்படி கிடையாது. ஃபார் எவ்ரி எப்சிலன் தேர் இஸ் அ டெல்டா. நம்ம டொமைனில் எங்கேனாலும் மூவ் பண்ணலாம். ஸோ பாயிண்ட்ஸ் ஆர் டெல்டா க்ளோசர், தென் த இமேஜஸ் ஆர் எப்சிலன் க்ளோசர். அதுதான் யூனிஃபார்ம் கண்டினியூட்டி. ஸோ யூனிஃபார்ம் கண்டினியூட்டி இஸ் அ ஸ்ட்ராங்கர் கண்டிஷன். இப்போ இங்கே வந்து யூனிஃபார்ம் கண்டினியூட்டியே மாதிரி தான், ஆனால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இல்லை, ஃபார் எவ்ரி ஃபங்க்ஷன் இன் திஸ் செட். ஸோ இந்த டெஃபினிஷன் இது வரைக்கும் நீங்கள் இந்த செட்டை வந்து சொல்லலைன்னா இது வந்து யூனிஃபார்ம் கண்டினியூஸ் தான். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோன்னா, ஃபார் எவ்ரி எஃப் இன் எஃப் திஸ் இஸ் ட்ரூ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த எப்சிலனும் டெல்டாவும் ஃபார் எவ்ரி எப்சிலன் தெர் இஸ் அ டெல்டா விச் ஒர்க்ஸ் ஃபார் எவ்ரி ஃபங்க்ஷன் இன் ஸ்கிரிப்ட் எஃப். ஃபார் எவ்ரி ஃபங்க்ஷன் இன் ஸ்கிரிப்ட் எஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ. நம்ம எக்ஸ் ஒய் 2 பாயிண்ட் எடுக்கிறோம் டொமைனில், அது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் டெல்டாவாக இருந்ததுன்னா இமேஜஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் எப்சிலனாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த டெஃபினிஷன் வந்து ஈவன் ஸ்ட்ராங்கர் தென் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். எதனாலன்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இல்லை, ஃபார் எவ்ரி ஃபங்க்ஷன் இன் திஸ் கலெக்ஷன். ஸோ இந்த டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்ல வருதுன்னா, இதில் உள்ள ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்கணும் இந்த செட்டில். ஓகே, நாட் ஓன்லி தட், ஃபார் எவ்ரி எப்சிலன் தெர் இஸ் அ டெல்டா. திஸ் டெல்டா ஒர்க்ஸ் ஃபார் எவ்ரி ஃபங்க்ஷன் இன் த கலெக்ஷன். ஸோ இங்கே வந்து ஒரு சில ரிமார்க் வந்து என்ன சொல்லலாம்னா, ரிமார்க் இஃப் ஸ்கிரிப்ட் எஃப் இஸ் ஈக்விகண்டினியூவஸ் then every f in script f is uniformly continuous on K. ஆனால் இதோடைய கான்வர்ஸ் வந்து ட்ரூ கிடையாது. இதோடைய கான்வர்ஸ் என்ன, என்கிட்ட வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதில் உள்ள ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்குது. அப்போ அந்த கலெக்ஷன் வந்து ஈக்கு கண்டினியூஸாக இருக்கணுமான்னா அவசியம் கிடையாது. எகைன் நம்ம இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் நம்மளுடைய டொமைன் வந்து 0,1 which is a compact set. So since domain is compact, function is continuous, இது வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். ஸோ யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் அப்போ இந்த எஃப்என் எல்லாம் எடுத்துக்கலாம், F1 F2 எக்ஸட்ரா எஃப், அது வந்து அந்த கலெக்ஷன் எடுத்துக்கலாம். அது வந்து ஈக்கு கண்டினியூஸாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஓகே, ஏன்னா ஈக்கு கண்டினியூஸ் வந்து எதனால் இருக்காதுங்கிறதுக்கு வந்து ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் ரிசல்ட்டை நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து ஈக்கு கண்டினியூஸாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, இதோடைய லிமிட் ஃபங்க்ஷன் இந்த சீக்வன்ஸ் வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜஸ் டு எ ஃபங்க்ஷன், அனதர் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஈக்குவலண்ட், அந்த க்ரைட்டீரியா, ஈக்குவலண்ட்டுங்கிறத விட அந்த க்ரைட்டீரியா எப்போ ஒரு சீக்வன்ஸ் இன் சி ஆஃப் கே வந்து கன்வர்ஜ் ஆக போகுதுங்கிறதுக்கு உள்ள அந்த க்ரைட்டீரியா வந்து என்னென்னா இந்த ஈக்கு கண்டினியூஸ்ங்கிற ஃபேமிலி தான். ஓகே, ஈக்கு கண்டினியூட்டிங்கிற அந்த கண்டிஷன் தான். ஓகே,
ஸோ இங்கே வந்து இது ஈக்கு கண்டினியூஸாக இருந்ததுன்னா இது யூனிஃபார்ம்லி கன்வர்ஜெண்ட்டாக வரப்போகுது. ஆனால் நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா இது யூனிஃபார்ம்லி கன்வர்ஜெண்ட் இல்லை. ஸோ அதனால் இது வந்து ஈக்கு கண்டினியூஸ் கிடையாது. நெவர்த்லெஸ் இதில் உள்ள ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் யூனிஃபார்ம்லி கண்டினியூவஸ். ஓகே, ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் யூனிஃபார்ம்லி கண்டினியூவஸ். ஸோ அப்போ இந்த ஈக்கு கண்டினியூவஸுங்கிறது வந்து யூனிஃபார்ம் கண்டினியூட்டியும் தாண்டி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கரான ஒரு அசம்ஷன். ஓகே, ஏன்னா ஃபார் எவ்ரி எப்சிலன் தேர் இஸ் அ டெல்டா விச் ஒர்க்ஸ் ஃபார் எவ்ரி ஃபங்க்ஷன் இன் த கலெக்ஷன். ஓகே, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கரான ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து இப்போ மேஜரான அல்லது இந்த மெயின் ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து ரெடி ஆகிருக்கோம். ஸோ அதுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப் வந்து தேவைப்படுது. அது வந்து என்னென்னா இந்த ஈக்கு கண்டினியூட்டியை நம்ம எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ரிசல்ட்டை வந்து வித்தவுட் ப்ரூஃப் வந்து நான் ஸ்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரூஃப் வந்து என்னென்னா லெட் K be a compact metric space. K be a compact metric space. Let Fn be a sequence in C of K comma R. Okay, K வந்து காம்பாக்ட்னு எடுத்திருக்கேன். Fnங்கிறது வந்து sequence of function in C of K comma Rனு எடுத்திருக்கேன். If Fn converges uniformly, Fn converges uniformly அல்லது Fn converges in C of K comma R அப்படி இருந்ததுன்னா, if Fn converges uniformly in C of K comma R, then the collection Fn, இதை வந்து script F னு வச்சுக்கலாம். Script F is set of all Fn where n belongs to n. Is an equicontinuous family. அதாவது ஒரு sequence of functions in C of K converges uniformly அப்படி இருந்ததுன்னா அந்த சீக்வன்ஸ் வந்து ஈக்குகண்டினியூஸ் ஃபேமிலியாக இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கோன்னா ஈக்குகண்டினியூட்டி இஸ் அ நெசசரி கண்டிஷன் ஃபார் யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் Fn. அதை வந்து இங்கே இந்த ரிசல்ட்டில் சொல்லியிருக்கோம். ஸோ இதோட ப்ரூஃப் நான் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆர்குமெண்ட். ஸோ அதனால் நான் இந்த ப்ரூஃப் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் K வந்து காம்பேக்ட்டுங்கிறதையும் அசியூம் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து அதை நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணோம். K காம்பேக்ட்டுங்கிறத வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆக்சுவலாக இங்கே வந்து இது ஈக்கு கண்டினியூட்டி வந்து நெசசரின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஈக்கு கண்டினியூட்டி வந்து ஒரு சஃபிஷியன்ட் கண்டிஷனும் வந்து சொல்ல போகிறோம். அப்போ வந்து என்ன சொல்ல போகிறோன்னா Fn converges uniformly if and only if Fn is a ஈக்கு கண்டினியூஸ் ஃபேமிலி. அந்த ரிசல்ட்டை தான் வந்து அதாவது ஈக்கு கண்டினியூட்டிங்கிற அந்த கண்டிஷன் தான் வந்து நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட். அதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறோம். ஸோ அதுக்கு எனக்கு இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு டூல் தேவைப்படுது. அதுக்கு பேர் வந்து கேண்டார் டயகனலைசேஷன் ப்ராசஸ். அதாவது நம்மக்கிட்ட ஒரு டபுள் சீக்வன்ஸ் இருந்ததுன்னா அதிலேருந்து ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே வந்து ஐடியா. ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த ரிசல்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ let E be a countable subset of K where K is a compact subset of a compact metric space னு வச்சுக்கலாம். subset of a compact metric space K. Okay, if Fn is a sequence of pointwise bounded function in C of K. If Fn is a sequence of pointwise bounded functions in C of K comma R, then there exists a subsequence Fnk of Fn such that
fnk of x converges for every x in E. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அந்த கவுண்டபிள் சப்செட்டில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆக போகுது. இங்கே வந்து ரிமெம்பர், இது வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் கேன்னு நம்ம சொல்லலை, ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் இ, வேர் இ இஸ் அ கவுண்டபிள் சப்செட்னு சொல்கிறோம். ஓகே, இ இஸ் அ கவுண்டபிள் சப்செட், அதில் வந்து இது கன்வர்ஜ் ஆக போகுது. ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். ஸோ இதே மாதிரியான ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். இதுக்கு பேர் வந்து இது நம்ம இங்கே என்ன மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு பேர் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பேரே கொடுக்கலாம். நம்ம அதுக்கு வந்து கேண்டார் டயகனலைசேஷன் ப்ராசஸ்னே சொல்லலாம் நம்ம. ஓகே, ஸோ நம்ம வந்து இ கவுண்டபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இ ஈக்குவல் டு x1 x2 etc. be a countable subset. Subset of k. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு சப்சீக்வன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் such that fn of x converges. fn of xங்கிறது வந்து ஒரு ரியல் சீக்வன்ஸ், ஏன்னா இமேஜ் வந்து ரியல் நம்பர்ஸில் இருக்குது. ஸோ fn of x converges for every x in E. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு fn of x1 பார்க்கலாம். கன்சிடர் த சீக்வன்ஸ் fn of x1 in R. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து பாயிண்ட் வைஸ் பவுண்டட். நோட் தட் fn of x1 is bounded. ஏன்னா fn வந்து பாயிண்ட் வைஸ் பவுண்டட் சீக்வன்ஸ். since fn of x1 is bounded in R, நமக்கு போல்ஸானா-வியர்ஸ்ட்ராஸ் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா, எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் ஹேஸ் அ கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணனா பை போல்ஸானா-வியர்ஸ்ட்ராஸ் ப்ராப்பர்ட்டி, பை போல்ஸானோ-வியர்ஸ்ட்ராஸ் ப்ராப்பர்ட்டி or result theorem, we get a subsequence fnk. நான் இதை வந்து 1ன்னு போட்டுக்கிறேன். fnk1 of x1 that converges in R. ஓகே, அப்போ இங்கே வந்து நம்ம fnk of 1, அதாவது இங்கே இந்த சப்சீக்வன்ஸ் வந்து இந்த x1 பொறுத்தது, அதை வந்து டினோட் பண்ணுறதுக்காக nk1 அப்படி போட்டிருக்கேன், nk1. ஸோ நம்ம இப்போ x1ல மட்டும் கன்வர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு சப்சீக்வன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து fn11 x1, fn21 x1 etc. fnk1 x1 etc. இது வந்து கன்வர்ஜஸ், திஸ் சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் இன் R. இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ண போகிறேன். இதே ப்ராசஸ்னா தட் இஸ் fnk1 at x2 பார்க்க போகிறேன். fnk1 at x2, அதாவது எனக்கு இப்போ இந்த சப்சீக்வன்ஸ் என்னன்னு தெரியும். இப்போ இந்த சப்சீக்வன்ஸை x2ங்கிற பாயிண்டில் எவாலுவேட் பண்ணுறேன். இந்த சப்சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை x2ங்கிற பாயிண்டில் எவாலுவேட் பண்ணுறோம். திஸ் இஸ் அ பவுண்டட் சீக்வன்ஸ், பவுண்டட் இன் R. இப்போ எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் இன் R ஹேஸ் அ கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ். அப்போ இதுக்கு ஒரு சப்சீக்வன்ஸ் வரப்போகுது, அது கன்வர்ஜ் ஆக போகுது. ஸோ அந்த சப்சீக்வன்ஸை வந்து நான் இந்த மாதிரி டினோட் பண்ணுறேன். fnk2 of x2 converges in R. இது வந்து சப்சீக்வன்ஸ். ஆனால் நான் இதை வந்து இப்படி டினோட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா fnk2 of x2. இப்போ நான் இங்கே ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, இந்த சப்சீக்வன்ஸ்னு சொல்லும்போது என்ன ஆக போகுதுன்னா, இதில் உள்ள டேர்ம்ஸே தான், அதாவது இதில் உள்ள இந்த n11 n21 nk1 இதே தான் வந்து நிறைய டேர்ம்ஸை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி உள்ள இன்ஃபைனைட் சப்செட் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இதில் உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் வந்து இங்கே முன்னாடி வந்துடும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ nk1 இது வந்து
2n அப்படிங்கிற சப்சீக்வன்ஸ்னு வச்சுக்கோங்க, அல்லது 2k அப்படிங்கிற சப்சீக்வன்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சப்சீக்வன்ஸில் என்ன இருக்குன்னா 2, 4, 6, 8 அந்த மாதிரி இருக்குது. இப்போ இதோட சப்சீக்வன்ஸ் வந்து நான் வந்து இதோட சப்சீக்வன்ஸ் nk2 இது வந்து என்னென்னா 6kன்னு வச்சுக்கிறேன். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன வரும்னா 6 வரும், 6. ஆனால் இங்கே வந்து அது தேர்ட் டேர்ம். ஆனால் இது இங்கே ஃபஸ்ட்டு சீக்வன்ஸில் அது வந்து தேர்ட் டேர்ம். அந்த தேர்ட் டேர்ம் வந்து இங்கே வருது, ஃபஸ்ட்டு டேர்மாக வருது. அடுத்த டேர்ம் என்ன வரும்னா 12, அது வந்து இங்கே 6th டேர்ம். அப்போ இங்கே வந்து அது செகண்ட் டேர்மாக வருது. அப்போது இந்த சப்சீக்வன்ஸ் வந்து என்ன வரப்போகுதுன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து அதோட பொசிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது, பொசிஷன் வந்து முன்னாடியே வரப்போகுது. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அப்படி பார்த்தோன்னா f nk2 x2 கன்வர்ஜஸ். ஸோ f n12 x2 f n22 x2 etc. f nk2 x2 etc. இப்போ இது வந்து கன்வர்ஜ் ஆக போகுது. இந்த சீக்வன்ஸ் வந்து x2லையும் கன்வர்ஜ் ஆக போகுது, x1லையும் கன்வர்ஜ் ஆக போகுது. ஏன்னா இது வந்து இட் இஸ் இது n12 இஸ் அ சப்சீக்வன்ஸ் ஆஃப் n11. ஓகே, nk2 is a subsequence of nk1. okay, nk1 in நேச்சுரல் நம்பரை ஒரு செட்டுன்னு எடுத்துகிட்டு பார்க்கும் அல்லது ஒரு சீக்வன்ஸாக எடுத்துகிட்டு பார்க்கும்போது இது வந்து சப்சீக்வன்ஸ் ஆஃப் n, இது வந்து சப்சீக்வன்ஸ் ஆஃப் இந்த சீக்வன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லெட் அஸ் கன்சிடர் f nk2 at x3. இந்த சீக்வன்ஸ் எடுக்கலாம். இது வந்து பவுண்டட் பை given condition, bounded in R. அப்போ this will have a convergent subsequence. ஸோ அதை நான் எப்படி டினோட் பண்ணுறேன்னா f nk3 at x3 இது வந்து converges in R. that is இங்கே வந்து என்ன அர்த்தம்னா nk3 is a subsequence of nk2. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே உள்ள டேர்ம்ஸ் தான், ஆனால் அதோடைய பொசிஷன் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாகவே வருது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இதை ஒரு 18kன்னு எடுத்துக்கலாம். இதை நம்ம வந்து 12kன்னு நம்ம 6kன்னு எடுத்துட்டோம்னா இதை வந்து ஒரு 18kன்னு வச்சுக்கலாம். 18kன்னா வந்து என்ன ஆகும், அப்போ இங்கே உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் வந்து அதோடைய பொசிஷன் இங்கே வந்து இந்த சீக்வன்ஸில் தேர்ட் டேர்ம் வந்து 18, ஆனால் இந்த சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு டேர்ம் 18. அப்போ அந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து அதோட பொசிஷன்ஸ் முன்னாடியே வருது. ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். f13 x3 f12 x3 etc. f nk3. ஸோ இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். கண்டினியூ பண்ணிகிட்டே போனோன்னா நமக்கு வந்து இந்த fn1 fn12 fn22 fnk2 இது வந்து subsequence of fn11. okay, so in general f nkj plus 1 in the sequence is a subsequence of fnkj. ஆனால் இது இங்கே அட்வான்டேஜ் என்னன்னா இது வந்து கன்வர்ஜஸ் அட் xj plus 1 xj etc x1. ஓகே, இது வந்து கன்வர்ஜஸ் அப் டு xj x1 x2 etc xj. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஒரு சப்சீக்வன்ஸ் ஆஃப் இந்த சீக்வன்ஸோடைய ஒரு சப்சீக்வன்ஸ் விச் கன்வர்ஜஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் x4ங்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இங்கே வந்து இந்த சப்சீக்வன்ஸ் வந்து x1ல் கன்வர்ஜ் ஆக போகுது, x2ல் கன்வர்ஜ் ஆக போகுது, x3ல் கன்வர்ஜ் ஆக போகுது. அப்போ இதோடைய சப்சீக்வன்ஸ் வந்து போல்ஸானா-வீஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம கிடைக்கிற சப்சீக்வன்ஸ் வந்து இட் ஆல்சோ கன்வர்ஜஸ் அட் x4. ஓகே, இட் ஆல்சோ கன்வர்ஜஸ் அட் x4. இப்போ இந்த மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணிகிட்டே போகலாம் இன்ஃபைனைட்டாக. ஆனால் நமக்கு என்ன வேணும்னா ஒரே ஒரு சப்சீக்வன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் which converges at every point in E, அல்லது which converges at x1 x2 etc x infinity.
not x infinity, x1, x2, etc., xn and so on. ஸோ அதுக்கு நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா, ஸோ இந்த டயகனல் டேர்ம்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணுறோம். அதாவது டயகனல் டேர்ம்ஸ், இங்கே உள்ள டயகனல் டேர்ம் என்னென்னா fn11, fn22, fn33, இதுதான் வந்து இந்த டயகனல் டேர்ம்ஸ், இந்த டயகனல் டேர்ம்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த சீக்வன்ஸை கன்சிடர் பண்ணுறோம். கன்சிடர் f nk k, f nk k, இதுதான் நம்மளுடைய சீக்வன்ஸ். தட் இஸ் fn11, fn22, fn33. கன்சிடர் fnk k ஆஃப் fn. இதுதான் நம்மளுடைய சப்சீக்வன்ஸ். இப்போ இது சப்சீக்வன்ஸ்னு சொல்லணும்னா டெஃபினிஷன் என்ன? சப்சீக்வன்ஸோட டெஃபினிஷன் என்ன? அது வந்து ஒரு இன்ஃபைனைட் சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். அந்த இன்ஃபைனைட் சப்செட்டை வச்சு நம்ம இந்த சீக்வன்ஸ் எழுதியிருக்கோம். ஓகே, சப்சீக்வன்ஸ்னா என்ன டெஃபினிஷன்? அதாவது xnங்கிறது கிவன் சீக்வன்ஸ், இதோடைய சப்சீக்வன்ஸ் வந்து என்ன எப்படி எழுதுறோம்னா xnk-ன்னு எழுதுறோம். ஆனால் இங்கே nk-ங்கிறது தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அந்த சப்சீக்வன்ஸை. n1, n2, எக்ஸெட்ரா. இது வந்து இட் இஸ் அன் இன்ஃபைனைட் சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். இதை வச்சுட்டு இந்த சப்சீக்வன்ஸை நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். இப்போ அதே மாதிரி தான் நம்ம சப்சீக்வன்ஸை எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம்னா n11, n22, n33, எக்ஸெட்ரா. இதுதான் நம்மளுடைய இன்ஃபைனைட் சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர், இன்ஃபைனைட் சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். இப்போ ஒரு கொஸ்டின் வந்து என்னன்னா, இதில் ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குமா? ரிப்பீட் ஆகலை. ஓகே, ரிப்பீட் ஆகலை. எதனாலன்னா நம்ம அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ n11க்கும் nk1க்கும் nk2க்கும் உள்ள ரிலேஷன் பாருங்கள். இது வந்து nk2 இஸ் அ சப்சீக்வன்ஸ் ஆஃப் nk1. அப்போ இது சப்சீக்வன்ஸுங்கிறதுனால இது வந்து ரிப்பீட் ஆகலை. இதில் உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் இன்க்ரீஸிங்காக இருக்குது. இதில் உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் இன்க்ரீஸிங்காக இருக்குது. அப்போ இங்கே உள்ள டேர்ம்ஸே தான், ஆனால் இதில் இங்கே nk2ல் வரும்போது அதோடைய பொசிஷன் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது, அதாவது முன்னாடியே வந்திருக்கு. ஓகே, அப்போ இது வந்து ஒரு இன்ஃபைனைட் சப்செட் ஆஃப் n. இப்போ இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் ஃபார் எவ்ரி திங்னு நம்ம சொல்லணும், ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் ஈன்னு சொல்லணும். அது எப்படி சொல்கிறது? நோட் தட் இதில் உள்ள ஒவ்வொரு டேர்மும் திஸ் இஸ் எ subset of nkj. Note that nkk is a subsequence of nkj for all j in natural number. All j in natural number. ஏன்னா இப்போ இந்த டயகனல் இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரோ எடுத்துட்டாலும் அது வந்து இட் இஸ் அ சப்சீக்வன்ஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் ரோஸ். இட் இஸ் அ சப்சீக்வன்ஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் ரோஸ். இப்போ நம்ம அந்த டயகனல் என்ட்ரிஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். டயகனல் என்ட்ரிஸ் எடுத்ததுனால இப்போ இதில் உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் எங்கேருந்து வரப்போகுதுன்னா அதுக்கு முந்தின உள்ள ரோலேருந்து தான் வந்திருக்கு. ஓகே, அதில் இப்போ nk உதாரணத்துக்கு nkk எடுங்க, k+1 எடுங்க. அதாவது nk ஓகே, n11, n22, n22, n33, எக்ஸெட்ரா. இப்போ இது ஏன் why this is a subsequence of n21ன்னு சொல்கிறோம்? ஓகே, why this is a subsequence of n21 or nk1? ஏன்னா n22ங்கிறது என்ன? n22ங்கிறது இங்கே உள்ள டயகனல் டேர்மு. n33ங்கிறது வந்து தேர்ட் ரோவில் உள்ள தேர்ட் என்ட்ரி which is coming from second row. And this number n33 if it is coming from second row அது வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் இருந்து தான் வந்திருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ரோவில் இருந்து தான் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு என்ட்ரியும் எடுங்க, அந்த என்ட்ரி வந்து அதுக்கு ப்ரீவியஸ் ரோஸ்லேருந்து வந்திருக்கு, அதோட ப்ரீவியஸ் ரோஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ அதனால் திஸ் இஸ் எ சப்சீக்வன்ஸ் ஆஃப் nk1. இதே மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து நம்ம எல்லா டேர்ம்ஸுக்கும் எல்லா ஜேக்கும் வந்து சொல்லலாம். ஓகே, எல்லா ஜேக்கும் சொல்லலாம்.
அப்போ this is a subsequence of nkj. ஆனால் nkj வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? f nkj converges at x1 x2 etc xj. அப்போ இந்த சீக்வன்ஸும் வந்து converges at x1 x2 etc xj, where j is any natural number. Hence this sequence converges for all x in, of course. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன், கம்ப்ளீட் ப்ரூஃபை வந்து நான் இங்கே டீட்டெயில்டாக எழுதலை. ஆனால் என்ன அந்த எசன்ஸ் ஆஃப் த ப்ரூஃப் அதை வந்து நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஹென்ஸ் f nkk of xj converges for every xj belongs to E. ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்மளால் ஒரு சீக்வன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, ஆனால் கவுண்டபிள் செட். இப்போ இங்கே வந்து நம்ம பாயிண்ட் வைஸ் பவுண்டடை யூஸ் பண்ணியிருக்கோம். கவுண்டபிள் செட்டில் நம்மளால் ஒரு சப்சீக்வன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த சப்சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் ஃபார் எவ்ரி பாயிண்ட் இன் த கவுண்டபிள் செட். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ரிசல்ட் கனெக்டிங் ஈக்கு கண்டினியூட்டி டு யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ். ஓகே, ஸோ நம்ம யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் ஈக்கு கண்டினியூட்டி வந்து ஒரு நெசசரி கண்டிஷன்னு பார்த்தோம். இப்போ வந்து ஈக்கு கண்டினியூட்டி வந்து ஒரு சஃபிஷியன்ட் கண்டிஷனுங்கிறத நம்ம இப்போ நெக்ஸ்ட் ரிசல்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ தியரம், let K be a compact metric space and Fn be a sequence in C of K comma R. Okay, C of K comma R. If Fn is pointwise bounded on K and Fn is Ek continuous is an Ek continuous family இது ரெண்டும் இருந்ததுன்னா then number 1 அல்லது இஃப்ங்கிறத விட assume thatன்னு வச்சுக்கிறேன். assume Fn is pointwise bounded and it is Ek continuous, then number 1 Fn is uniformly bounded. Number 2 Fn has a convergent subsequence. Convergent subsequence in C of K comma R. இதோடைய அர்த்தம் என்ன? Fn has a subsequence which converges uniformly. That is Fn has a subsequence, say Fnk converges uniformly. ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட் வைஸ் இங்கே அசம்ஷன்ஸ் பாருங்கள், பாயிண்ட் வைஸ் பவுண்டட் அண்ட் ஈக்கு கண்டினியூட்டி ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணியிருக்கோம். பாயிண்ட் வைஸ் பவுண்டட் அண்ட் ஈக்கு கண்டினியூட்டி அப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து யூனிஃபார்ம்லி பவுண்டட்னு சொல்லலாம். அதே நேரத்தில் Fn has a convergent subsequence in C of K comma R கன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஈக்கு கண்டினியூஸ் அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரூஃப் வந்து as Fn is an equicontinuous family for epsilon equal to 1 there exists a delta greater than 0 such that for x comma y in K with d of x comma y less than delta we have modulus of Fn of x minus Fn of y is less than 1. So just ஈக்கு கண்டினியூஸாக for epsilon equal to 1க்கு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து
இது யூனிஃபார்ம்லி பவுண்டட்ங்கிறத ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ யூனிஃபார்ம்லி பவுண்டடை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். இப்போ கே காம்பேக்ட்டுங்கிறது அதுவும் ஒரு அசம்ஷன். ஸோ நான் ஃபஸ்ட்டு since it is compact it has a countable dense subset. Okay, since K is compact, K has a countable subset E such that E closure equal to K. Okay, இது அதாவது இது வந்து டென்ஸ்னா அதோடைய க்ளோஷர் வந்து கேயா வரணும். தட் இஸ் எவ்ரி பாயிண்ட் இன் கே இஸ் அ லிமிட் பாயிண்ட் ஆஃப் திஸ் சப்செட் இ, அதுதான் அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த செட்டை இயை வந்து லெட் இ ஈக்குவல் டு x1 x2 எக்ஸெட்ரா xn எக்ஸெட்ரா கவுண்டபிள்ங்கிறதுனால இந்த மாதிரி நம்மளால் எழுத முடியும். ஓகே, இப்போ காம்பேக்ட்டுங்கிறத இன்னொரு டைம் யூஸ் பண்ணலாம். காம்பேக்ட் அதே நேரத்தில் இது வந்து கவுண்டபிள் டென்ஸுங்கிறதுனால இந்த டெல்டா, இந்த நம்பர் டெல்டாக்கு நம்ம ஓப்பன் கவர் கன்சிடர் பண்ணோன்னா நோட் தட் பால் ஆஃப் எக்ஸ்ஜே கமா டெல்டாங்கிறது இந்த இதுலேருந்து வருது. டெல்டா வேர் எக்ஸ்ஜே பிலாங்ஸ் டு இ is an open cover for K. Since K is compact, it has a finite subcover. Okay, as K is compact, there exists now on the x1 etc xm ne vechukren, there exists x1 x2 etc xm such that K is subset of a union J equal to 1 to m ball center at xj radius delta. ஏன்னா இது வந்து ஓப்பன் கவர், தட் இஸ் யூனியன் ஆஃப் ஆல் திஸ் பால் கவர்ஸ் கே. கே காம்பேக்ட் யூஸ் பண்ண எவ்ரி ஓப்பன் கவர் ஹேஸ் அ ஃபைனைட் சப் கவர். ஓகே, இப்போ நம்ம வந்து பாயிண்ட் வைஸ் பவுண்டட் இம்ப்ளைஸ் யூனிஃபார்ம்லி பவுண்டடை ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நம்ம தேவையான விஷயங்களை வந்து கேதர் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இது வரைக்கும் அதுதான் பண்ணியிருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். என்னென்னா பாயிண்ட் வைஸ் பவுண்டட் இம்ப்ளைஸ் யூனிஃபார்ம்லி பவுண்டட். ஸோ கிளைம் வந்து Fn is uniformly bounded given Fn is pointwise bounded. இப்போ x1ல வந்து சீக்வன்ஸ் பவுண்டடு, அப்போ அதுக்கு ஒரு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகும் m1 அல்லது ஓகே. ஸோ இங்கே வந்து எம்னு வருது. ஸோ அதனால் நான் இதை வந்து ஜஸ்ட் ஒரு n0ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, n0ன்னு வச்சுக்கிறேன். x1ல ஒரு பவுண்டு எக்ஸிஸ்ட் ஆகும், அதை m1 வச்சுக்கலாம். x2க்கு ஒரு பவுண்டு m2 எக்ஸெட்ரா. n0க்கு இன்னொரு பவுண்டு, ஸோ அது வந்து m சஃபிக்ஸ் n0ன்னு வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து ஃபைனைட் நம்பர், m1 m2 எக்ஸெட்ரா mn0 ஃபைனைட் நம்பர். இது எல்லாத்துலேயும் ஒரு மேக்ஸிமம் எடுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த n0 நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸுக்கு நம்ம ஒரு இன்டீஜர் ஒரு பாசிட்டிவ் நம்பர் கண்டுபிடிக்க முடியும். such that the sequence fn is bounded, fn of xj is bounded by that number for all j equal to 1 to n0. Okay, so there exists, as fn is pointwise bounded, as fn is pointwise bounded on x1 x2 etc xn0. இங்கே வந்து நான் ஃபைனைட் செட்டுங்கிறத யூஸ் பண்ணுறேன். ஸோ தேர் எக்ஸிஸ்ட் m greater than 0, there exists m greater than 0 such that modulus of fn of xj is less than m for all j equal to 1 2 3 etc n0 and for all natural number n. ஓகே, ஏன்னா x1க்கு m1 வச்சுக்கோங்க, x2க்கு m2 எக்ஸெட்ரா, xn0க்கு m0 mn0, அதுக்கு ஒரு மேக்ஸிமம் m1 m2 எக்ஸெட்ரா mn0க்கு ஒரு மேக்ஸிமம். அந்த நம்பர் தான் m, வேர் m equal to max of m1 m2 எக்ஸெட்ரா mn0. ஓகே,
இப்போ நம்ம claim வந்து இது uniformly bounded னு சொல்லணும். Uniformly bounded. Okay. Let x belongs to k, then x belongs to b of xj comma delta for some j. For some j. எதனால ஏன்னா k வந்து contains k is contained inside this. அதனால எந்த ஒரு x எடுத்தாலும் இது ட்ரூ. இப்போ வந்து ஈக்கி கண்டினியூட்டியை யூஸ் பண்ணலாம். ஈக்கி கண்டினியூட்டியை யூஸ் பண்ணனா தென் மாடுலஸ் ஆஃப் fn of x minus fn of xj is less than 1 for all n in n. ஏன்னா fn is ஈக்கி continuous. Then as fn is ஈக்கி continuous, then as fn is ஈக்கி continuous, okay, ஈக்கி continuous, அதனால நமக்கு இது கிடைச்சிருது. So this implies modulus of fn of x is less than or equal to fn of x minus fn j of x, fn at xj plus fn at xj. This is less than 1, this is less than m, the second quantity is less than m, so this is m plus 1. This is for all x in k and for all n in n. இதுதான் நம்ம யூனிஃபார்ம்லி பவுண்டடுக்கு ப்ரூவ் பண்ணணும். நம்மளால ஒரு நம்பர் கண்டுபிடிக்க முடியணும் such that modulus of f of x is less than or equal to that number for all x in the domain and for all f in the collection. Okay, hence fn is uniformly bounded. Hence fn is uniformly bounded. Okay, so ஒரு பார்ட் முடிஞ்சிருக்கு. இப்போ இன்னொரு பார்ட் என்னன்னா, இப்போ fn has a convergent subsequence னு சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த Cantor diagonalization process மூலமா obtain ஆன subsequence வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ claim is, next claim is fn has a convergent subsequence in this metric space. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து it has a convergent subsequence, the subsequence converges uniformly, அதை தான் நம்ம இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ let gk where gk equal to fnk at k be the sequence obtained by Cantor diagonalization process be the sequence obtained by Cantor diagonalization process such that be the sequence such that gk of xj converges for every xj belongs to e, which is x1 x2 etc. okay, நான் இது வந்து Cantor diagonalization process மூலமா நம்மால obtain பண்ண முடியும். அதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்னா, மறுபடியும் வந்து இந்த சீக்வன்ஸ் gk வந்து கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி நம்ம சொல்லணும். ஓகே, கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லின்னு சொல்லணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன சொல்லணும், கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லின்னா, so for every epsilon there is a stage such that modulus of, so claim is what? Claim is, so we claim gk converges uniformly. Okay, converges uniformly. Note that k, which is subset of union j equal to 1 to n naught, ball center at xj delta. Okay, xj delta. இப்போ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லையும் gkx converges as gk xj converges
as k tends to infinity, for j equal to 1 to n naught, for every epsilon greater than 0, there exists a stage nj in n such that if n greater than அல்லது L greater than k greater than or equal to nj, then modulus of GL of xj minus gk of xj is less than epsilon. இது வந்து x1 x2 etc. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. x1 க்கு ஒரு ஸ்டேஜ் எக்ஸிஸ்ட் ஆகுது n1, x2 க்கு n2 and so on. So let n equal to maximum of n1, n2 etc. n0. Then for L greater than k greater than n0, modulus of GL of xj minus gk of xj is less than epsilon for all j equal to 1, 2, 3 etc. அதாவது இப்போ இந்த n0 பாயிண்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் இருக்குது. நம்ம அதுலேருந்து ஒரு ஸ்டேஜ் மேக்ஸிமம் ஆஃப் தட் கண்டுபிடிச்சி தட் ஒர்க்ஸ் ஃபார் ஆல் த n0 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டோம். இப்போ நம்ம இதே நம்பர் ஸ்டேஜ் இந்த என்னங்கிறது வந்து ஒர்க்ஸ் ஃபார் எவ்ரி அதர் பாயிண்ட்னு சொல்ல போகிறோம். ஓகே, ஃபார் எவ்ரி அதர் பாயிண்ட். ஸோ இங்கே வந்து மறுபடியும் நம்ம ஈக்கு கண்டினியூட்டியை யூஸ் பண்ணணும். இஃப் x belongs to k, then x belongs to b xj delta for some j, okay. Now for L greater than k greater than n, modulus of GL of x minus gk of x, this is less than or equal to GL of x minus GL of xj plus GL of xj minus gk of xj plus gk of xj minus gk of x. அதாவது GL xj ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், gk xj ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ this is less than epsilon, first quantity is less than epsilon by E continuity. Second quantity is less than epsilon because L greater than k greater than n follows from gk xj converges, so this is less than epsilon. Third quantity is also less than epsilon because of E continuity, so this is 3 epsilon. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா, for every x there is a n. After that n, if you take any two numbers L and k, modulus of GL of x minus gk of x is less than 3 epsilon. Okay, that is for every x in k there exists a n in n such that L greater than k greater than n implies modulus of GL of x minus gk of x is less than or equal to 3 epsilon. Okay, if x வந்து x1 x2 etc. xn0 இருந்தால் less than epsilon, x வந்து different from x1 x2 etc. xn0, then it is less than or equal to 3 epsilon. Okay, so any case it is less than or equal to 3 epsilon. Hence the sequence gk is a uniformly convergent sequence in k. Okay, hence gk converges uniformly on k where gk is nothing but f nk k for all k. Okay, so இந்த லெக்சரோட நம்ம இந்த ரியல் அனாலிசிஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. நன்றி.